ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளிஸ் ஆஃப் ஐடென்டி அப்படிங்கிற ஒரு போமோட டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளிஸ் ஆஃப் ஐடென்டி அப்படிங்கிற போம் வந்து யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ அரபிந்தோ அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் சம்மரிக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர்ன்ற பார்த்துடலாமா? நம்மளோட ஆத்தர் வந்து 15th August 1872 பிறந்திருக்கிறாங்க. இவர் ஒரு இந்தியன் யோகி, மகரிஷி அண்ட் இந்தியன் நேஷ்னலிஸ்ட்டும் கூட. அண்ட் பார்த்தீங்கன்னா இவர் 5th December 1950 வந்து இறந்துருக்குறாங்க. இந்த போம் அரபிந்தோ எப்போ எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு சானட் அப்படின்னும் சொல்லலாம். அண்ட் சானட் அப்படின்னா ஒரு 14 லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இது ஒரு சானட். இது வந்து July 25th 1938 வந்து இதை ரிட்டன் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் நம்மளோட அரவிந்தோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமனோட டிவைனிட்டி, ஒரு மனுஷன் வந்து அவனோட ஈகோ அண்ட் தனக்குள்ளே உள்ள கோவம், ஆசை எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி முக்கியமாக வந்து ஈகோவெல்லாம் விட்டுட்டு அவனுக்குள்ள ஒரு டிவைனிட்டியை வந்து உணர்றது தான், ஒரு தெய்வீகமான விஷயங்களை வந்து உணர்றது தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதோட மெயினான தீம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹியூமன் இன்டு த டிவைன் யூனிட்டி அண்ட் ஒன்னஸ், love as a divine force, inner light and divine consciousness. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த போமோட ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, ஆல் நேச்சர் இஸ் தாட் இன் அ ரேடியன்ட் வே டு மூவ். இந்த நேச்சர் இருக்குது இல்லையா, இந்த நேச்சரோட ஒவ்வொரு அம்சமும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சரில் க்ரியேட் ஆகிருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே என்னென்னா ஒரு ஒளிமயமான பாதையை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷனுமே அண்ட் ஒவ்வொரு திங்ஸுமே, கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகமே வந்து ஒரு ஒளிமயமான பாதையை தான் வந்து நமக்கு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவர் என்ன சொல்கிறாரு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் பீயிங்ஸ் ஆர் இன் மை செல்ஃப் எம்பாரஸ்ட் ஓ ஃபேரி பவுண்ட்லெஸ் ஹார்ட் ஆஃப் ஜாய் அண்ட் லவ். இந்த உலகத்தில் உள்ள கடவுள் படைத்த எல்லா விஷயமுமே வந்து அவருக்குள்ளே அவர் உணர்கிற மாதிரி, அவருக்குள்ளே அது வந்துட்ட மாதிரி வந்து உணர்றாராம். எல்லாமே வந்து இந்த நேச்சரே அவருக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் உணர்றாராம். அப்போது அவர் தன்னை தானே மறந்து, ஒரு தன்னிலையை மறந்து, ஒரு டிவைனிட்டி, அதாவது கடவுள்கிட்டையோ இல்லை அப்படின்னா அந்த கடவுளோட கிருபையை நோக்கியோ ஒரு டிவைனிட்டியை வந்து அடையிறதுக்காக ரொம்ப பரிசுத்தமாக அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹவு ஆர் தோ பீட்டிங் இன் அ மார்டல் பீஸ்ட், இட் இஸ் தோ ரப்சரிங் ஃப்ளேமிங் த்ரூ மை நர்வ்ஸ். இவர் வந்து நம்மளோட போய்ட்டு இருக்கார் இல்லையா, அரபிந்தோ வந்து ஆச்சரியப்படுறாரு. எதுக்கு ஆச்சரியப்படுறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து அந்த தெய்வீகமான அன்பும் ஒரு மகிழ்ச்சியும் நம்மளோட ஹார்ட்டில், அதாவது என்னோட இதயத்தில் வந்து ஒரு தெய்வீகமான அன்பும் மகிழ்ச்சியும் இருக்குது. அந்த அன்பும் மகிழ்ச்சியும் எப்படி ஒரு மனுஷனோட இந்த சின்ன இதயத்தில் வந்து ஒரு துடிப்பாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வியக்கிறாராம். கடவுளோட கிரியேச்சரை வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஒரு ஹார்ட் வந்து துடிக்குது, அந்த ஹார்ட்டுக்குள்ளே எப்படி இவ்வளோ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்து அடங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. And all my cells and atom thrill with thee, my body the vessel is and only serves as living wine cup of ecstasy. I am a center of the golden light. நம்மளோட ஆத்தர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு, அவர் வந்து என்ன உணர்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஒரு டிவைனிட்டி, ஒரு தெய்வீகமான ஒரு விஷயத்தை தான் வந்து அவர் உணர்றாரு. அதாவது அந்த தெய்வீகமான ஆனந்தத்தை மட்டும் கடைப்பிடிக்கிற ஒரு பாத்திரம் தான் வந்து நான், அந்த மனுஷ உடம்பே வந்து அந்த தெய்வீகமான விஷயங்களை எல்லாமே கொடுக்குற சந்தோஷத்துக்கான அந்த சந்தோஷத்தை பிடிக்கிற பாத்திரம் மாதிரி வந்து அவரை உணர்றாராம். அந்த டிவைனிட்டி, அந்த தெய்வீகத்தன்மை அவரோட உடம்பு ஃபுல்லாக நரம்பு, உயிரணுக்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அந்த தெய்வீகத்தினால அவர் உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஒரு மகிழ்ச்சியை உணர்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட அந்த நர்வ்ஸ் ஆட்டம்லாம் இருக்குது இல்லையா, உடம்பு வந்து மெய் சிலிர்த்துட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, புல்லரிக்குதுப்பா அப்படின்னு, அதே மாதிரி அவர் உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஒரு தெய்வீக தன்மையை வந்து நான் உணர்றேன், நான் உணர்ந்துட்டுருக்கிறேன். கடவுள் வந்து என்னோட மகிழ்ச்சியை கொட்டுறதுக்கான ஒரு பாத்திரமாக தான் என்னோட உடம்பை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனில் சொல்கிறாங்க. அண்ட் its vast and vexed
circumference, thou art my soul great, luminous and white. And then my mind and will and glowing sense, the spirit infinite breath I feel in me. My life is a trump of the eternity. இவ்வளோ மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்குற இந்த தெய்வீகமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட உடல் வந்து அந்த தெய்வீக ஒளியோட ஒரு மையமாக வந்து அவரே ஃபீல் பண்ணுறாரு. கடவுள் வந்து மகிழ்ச்சியை வந்து கொடுக்குற ஒரு பாத்திரமும் ஒரு உடம்பு தான். அதனால் வந்து அவர் தெய்வீகமாக ஒரு ஒளிமயத்தை வந்து அவர் வந்து பார்க்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட அந்த டிவைனிட்டி வந்து அவருக்குள்ளே வந்து ஒரு வட்டமாக ஒரு ஒளிவட்டம் ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஒளிவட்டம் தெரியுதுன்னு, அதே மாதிரி ஒரு பரந்த வட்டமாக வந்து அவருக்குள்ளே வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அவரோட சோலாக இருக்கட்டும், அவர் மைண்டு, அவரோட விருப்பங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அந்த தெய்வீகத்தால் வந்து நிரம்பிடுச்சு. நம்ம வந்து தெய்வீகத்தால் ஃபுல்லாக ஆகிட்டோம். ஃபுல்லாகவே டிவைனிட்டி தான். நமக்குன்னு எதுவுமே வந்து தனிப்பட்ட விருப்பம்லாம் கிடையாது. எல்லாமே வந்து அந்த டிவைனிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட வாழ்க்கையே வந்து அவரோட மொத்த வாழ்க்கையுமே வந்து தனக்காக இல்லாமல் நார்மலாக எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசைகள், நிராசைகள், நமக்குள்ளே போராமை போட்டிலாம் இருக்கும்ல, அதே மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறாரு, அந்த நமக்குள்ள ஒரு சோல் இருக்கும்ல, நம்மளோட இன்டர்னல் சோலை பற்றி தான் அந்த ஆத்மா அண்ட் அந்த ஆன்மா எப்படி வந்து ஒரு தெய்வீக சக்தியை வந்து அடையுது. மனுஷங்க நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஈகோஸ், பொறாமை எல்லாம் இல்லாமல் ஒரு தெய்வீக தன்மையை வந்து எப்படி அவர் உணர்ந்தார் அப்படிங்கிறத வந்து சொல்லி வந்து முடிக்கிறாரு. அண்ட் அதில் கடைசியாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கை ஃபுல்லாகவே அந்த தெய்வீகம் தான் வந்து அவரை வந்து வழி நடத்துது. அந்த தெய்வீக துடிப்பை தான் வந்து அவர் வந்து எப்போவுமே வந்து அவர் லைஃப் லாங் வந்து உணர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மொத்தத்தில் அவரோட லைஃப்பில் இருந்த அந்த ஈகோ அது எல்லாமே விட்டுட்டு, ஒரு தனி மனுஷனுக்கு இருக்கக்கூடிய, ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் அண்ட் தேவைகள் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுள், தெய்வீகம் அண்ட் அந்த டிவைனிட்டிக்குள்ளே வந்து அவர் எப்படி போனார், அவரோட நார்மலான விஷயங்களெல்லாம் தாண்டி அவரோட சோல் வந்து எப்படி பியூரிஃபை ஆகி ஃபுல்லாகவே வந்து கடவுள் தான், இயற்கை தான் அப்படின்னு சொல்லி மாறினதை தான் வந்து இந்த சோனட்டாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து மொத்தமாக அவர் வந்து என்னென்ன மாதிரியான டிவைனிட்டியை வந்து உணர்ந்தார் அண்ட் எப்படி உணர்ந்தாருங்கிறது தான் வந்து ஒரு சோனட்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இவ்வளோ தான் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்துன்னா மறக்காமல் கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு வந்து சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe for more videos.